ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்துட்டு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப் அண்ட் ஹேண்டில் வந்து என்னோட ஃபேவரட் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ ஃபர்தர் வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து இன்றைக்கி தான் நான் வந்துட்டு நம்மளோட நிஃப்டி 50ல் கவனித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்னை ட்ரா பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆக்சுவலாக அந்த பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்து பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 22,600 வரைக்கும் இதுக்கு டார்கெட் இருக்குது. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,300 350 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபர்தராக வந்துட்டு இந்த ப்ரெடிக்ஷனை வந்துட்டு நம்ம கால் ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆர்க் வரைகிறேன். ஆர்க் வந்து நார்மலி ஒரு ரவுண்ட் பேட்டர்ன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நமக்கு ரவுண்ட் வரைகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ரவுண்ட் பாட்டமோட டெப்த் என்னவோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 2.2 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெப்த்தாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் 2% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22,600 இது வந்து 650 வரைக்குமே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சேஃபர் சைடுக்கு 22,600 வந்து நம்ம வந்து டார்கெட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரேடிங் புக்கு. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பேட்டர்ன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதில் ட்ரேடிங் சைக்காலஜி, அப்புறம் வந்துட்டு ஒரு பேட்டர்ன்ஸு, அப்புறம் வந்து கேண்டில்ஸஸ்லேருந்து என்னென்ன டைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்தராக இந்த புக்கு கூட இந்த இபுக் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 51ல் இந்த ரவுண்ட் பாட்டம் இருக்குது. ஸோ அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரவுண்ட் பாட்டம்ங்கிறது அக்யூரேட்டாக நம்ம இப்போ டயக்ராம் பண்ண மாதிரி இந்த மாதிரி தான் வரும். பட் ஆனால் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரல. ஆனால் இப்போ நம்ம நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெட்டரான ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து அக்யூரசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்னுக்கான அக்யூரசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இதுவும் வந்து அந்த ரவுண்ட் பாட்டம் தான். பட் ஆனால் இதில் இருக்கிற அக்யூரசியை விட இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது இல்லையா, இந்த அக்யூரசியை விட நம்ம வந்துட்டு நிஃப்டி 50ல் இங்கே பார்க்குற அக்யூரசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தா ரவுண்டிங் பாட்டம்ங்கிறது ஒரு அப் ட்ரெண்டை குறிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஸோ இதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரவுண்டிங் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு இண்டிகேஷன். பாருங்கள், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். ஒரு சார்ட்டில் இதை நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது என்னோட ஃபேவரட் பேட்டர்ன் கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அப் ட்ரெண்டை குறிக்கும். ஸோ இதில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் ஒன்ஸ் பிரேக் ஆகி திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி ரீஸ்டெஸ்ட் எடுத்துருச்சு அப்படின்னா தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் தான். ஸோ இங்கே வந்து கப்போட சைஸ் என்னவோ அதுதான் வந்து டார்கெட்டாக இருக்கும். இதுக்கும் வந்து நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் நான் லைவாகவே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்வெர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் இது வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் குறிக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த டபுள் டாப்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டை குறிக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டை குறிக்கும். ஸோ இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஷார்ட் டர்ம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ஒரு பேட்டர்ன் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ பண்ணலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.